அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸில் +2 மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் 2.12 வந்து பார்க்க போகிறோங்க. இஃப் Z1, Z2 and Z3 are complex numbers such that modulus of Z1 equal to modulus of Z2 equal to modulus of Z3 equal to whole modulus of Z1, Z2 plus Z3 equal to 1. Find the value of 1 by Z1 plus 1 by Z2 plus 1 by Z3 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வேல்யூங்க. இப்போ கிவன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் ஆர் சின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z3 ஈக்குவல் டு 1. இதுவும் ஈக்குவல் டு 1 தான், அது அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு 1ன்றதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு 1. Modulus of Z1 squaring on both sides அப்படின்னு சொன்னோம்னா which is equal to 1. Modulus of Z1 square equal to 1. Modulus of Z1 square equal to formula modulus of Z square equal to Z bar. Modulus of Z square equal to Z bar. So Z1 bar equal to 1. So model Z1 bar equal to 1 by Z. 1 by Z1 equal to 1 by Z bar equal to இது வந்து Z1 bar. இதுல இருந்து இந்த Z1 bar மட்டும் இங்க வச்சுக்கிறோம் which is equal to இந்த Z1 அந்த பக்கம் போனா 1 by Z1. Similarly இங்க எழுதிக்கலாம். Similarly சிம்பிளா எழுதலாம். Similarly இது மாதிரியே Z2 bar equal to 1 by Z2. Z3 bar equal to 1 by Z3. Z3 bar equal to 1 by Z3. Z2 bar equal to 1 by Z2. Next, now இந்த வேல்யூக்கு போறோம். எந்த வேல்யூ கேட்டிருக்காங்களோ அந்த வேல்யூக்கு போறோம். Therefore 1 by Z1 plus 1 by Z2 plus 1 by Z3 whole modulus equal to இந்த 1 by Z1 க்கு பதிலாக 1 by Z1 க்கு பதிலாக Z1 bar 1 by Z2 க்கு பதிலாக 1 by Z2 க்கு பதிலாக Z2 bar 1 by Z3 க்கு பதிலாக Z3 bar இத வந்து அப்ளை பண்றாங்க which is equal to இது ஃபுல்லா சேர்த்து பார் போடலாம். ஏற்கனவே ஃபார்முலா என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா Z1 plus Z2 plus Z3 whole bar equal to separate of Z1 bar Z2 bar Z3 bar எழுதிப்போம். அப்ப அந்த ஃபார்முலா பிரகாரம் ஃபுல்லா சேர்த்து பார் போடலாம். Z1 plus Z2 plus Z3 whole bar. Modulus of Z bar equal to modulus of Z2. Modulus of Z bar equal to modulus of Z bar equal to சைடுல எழுதிக்கலாம். Modulus of Z bar equal to modulus of Z2 அப்படின்ற அந்த ஃபார்முலா பிரகாரம் இதை இப்படி எழுதலாம். So given வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா modulus of Z1 plus Z2 plus Z3 whole modulus equal to 1. So therefore 1 by Z1
plus 1 by Z2 plus 1 by Z3 equal to 1 அப்படின்றதாங்க இந்த modulus of whole modulus of 1 by Z1 plus 1 by Z2 plus 1 by Z3 ஓட வேல்யூ which is equal to 1ங்க. இதுதான் இதுக்கான ஆன்சருங்க. My dear students, example 2.13 பார்க்கலாங்க. example 2.13 if modulus of Z equal to 2 show that 3 less than or equal to Z plus 3 plus 4i less than or equal to 7 சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் புக்கில் இருக்கிற மெத்தட் ஒன்று தனித்தனியாக செப்பரேட்டாக பண்ணுறது டைரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு மெத்தடையும் நம்ம பார்க்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ் தேவை. என்ன ஃபார்முலாஸ் அப்படின்னா Z1 plus Z2 whole modulus less than or equal to modulus of Z1 plus Z2. அதே வந்து Z1 plus Z2 greater than or equal to modulus of Z1 minus modulus of Z2 to the whole modulus of modulus. இந்த modulus of Z1 Z2 அப்படின்றது காம்ப்ளெக்ஸ்ல வரக்கூடிய மாடுலஸ். இந்த மாடுலஸ் அப்படின்னு சொல்றது ஹோல் மாடுலஸ் அப்படின்றது நெகட்டிவ் வேல்யூவை பாசிட்டிவா எழுதக்கூடிய மாடுலஸ். இதுதான் இந்த மாடுலஸினுடைய டிஃபரன்ஸ். இப்போ using lower bound and upper bound of complex numbers, using lower bound and upper bound, using lower bound and upper bound அப்படின்னு சொல்லி டைரக்டா ஃபார்முலா எடுத்து எழுதுறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Z1 plus Z2 whole modulus, Z1 plus Z2 whole modulus less than or equal to modulus of Z1 plus modulus of Z2. இங்க ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா தான் modulus of Z1 minus modulus of Z2 whole modulus less than or equal to அப்படின்னு சொல்லி எழுதுறோம். இப்போ modulus of இந்த Z1 அப்படின்றதா இந்த நார்மல் Z இதை எழுதிக்கணும். பிளஸ் இது 3 plus 4i இதுதான் Z2 இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஹோல் மாடுலஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் முதல்ல ஹோல் மாடுலஸ். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஹோல் மாடுலஸ் முதல்ல இதை முடிச்சிக்கலாம். இதை வந்து டைரக்டாக இப்படி எழுதி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 அப்படின்றது இந்த Z தான், Z மட்டும்தான் மாடுலஸ் ஆஃப் Z. இதுதான் Z1, இதுதான் Z. மைனஸ் Z2 அப்படின்றது 3 plus 4i இது தனி மாடுலஸ். இப்போ இந்த மாடுலஸினுடைய வேல்யூ, இந்த மாடுலஸோட வேல்யூ 2. ஏன்னா given வந்து மாடுலஸ் ஆஃப் Z equal to 2. ஸோ மாடுலஸ் ஆஃப் Z எங்கெல்லாம் வருது அங்கெல்லாம் 2 மைனஸ் நார்மல் மாடுலஸுக்கு வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் இந்த மாடுலஸ் அப்படியே வருங்க. ஸோ 2 மைனஸ் இது வந்து 9 பிளஸ் 16 இந்த மாடுலஸ் அப்படியே வரும். ஸோ இங்க 2 மைனஸ் இந்த மாடுலஸ் 25 ரூட் மாடுலஸ். நெக்ஸ்ட் 2 minus 25 னா 5 மாடுலஸ். 2 minus 25 அப்படின்னு சொன்னோம்னா -3 மாடுலஸ். இந்த மாடுலஸை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இது எப்படியே எழுதிக்கலாம்.
நெக்ஸ்ட் இங்க வரலாம். இது வந்து அவ்வளவுதான், இதுல ஒண்ணு நோ சேஞ்ச். இதுதான் क्वेश्चन. சோ z plus 3 plus 4i. நெக்ஸ்ட் z plus 3 plus 4i டைரக்டா எழுதிக்கலாம். z plus 3 plus 4i, z plus 3 plus 4i எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் எழுதிக்கலாம். இங்கேயா z plus 3 plus 4i, இங்கேயா z plus 3 plus 4i எழுதிக்கலாம். இப்போ இங்க வரும் இதே மாதிரி இதை எழுதுறோம். இத மாடுலஸ் ஆஃப் z1 அப்படின்றது ஒன்லி z மாடுலஸ் ஆஃப் z பிளஸ் மாடுலஸ் ஆஃப் z2 அப்படின்னு சொல்றதா 3 பிளஸ் 4i மாடுலஸ். இந்த மாடுலஸனுடைய வேல்யூ 2 given modulus of z equal to 2 plus square root of 3 square 9 in the 4 square 16 less than or equal to 2 plus root 25. இங்க போட்ட மாதிரி எழுதுறதா ஒரு ஸ்டெப் போட்டுக்கலாம். 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர், இங்க 9 பிளஸ் 16 எழுதலாம். less than or equal to 2 plus root 25 less than or equal to 2 plus 5, இங்க less than or equal to 7 to the same. இதுதான் proof. show that. இப்போ வந்துருச்சு பாருங்க, இதுதான் proof. இப்போ இதுக்கு வந்து ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க. புக்ல இருக்கக்கூடிய டயக்ராமை டைரக்டா அப்படியே எழுதலாம். இங்க வந்து இது ரியல் பார்ட், இது வந்து இமேஜினரி பார்ட். இந்த 3 plus 4i வந்துச்சு அப்படின்னா ரியல் பார்ட்ல 3 1 2 3 அப்ராக்சிமேட் டயக்ராம் தான் 3. அப்ப இந்த மாதிரி வந்து டயக்ராம் டிரா பண்ணிடலாம். அதனுடைய ரேடியஸ் வந்து 2, இதுதான் ரேடியஸ். இது அடுத்தடுத்த எக்ஸசைஸ்ல பார்க்க போறோம். z minus z0 equal to r அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த எக்ஸசைஸ்ல பார்க்க போறோம். அப்ப இது r, இந்த r தான் வந்து ரேடியஸ் 2. இங்க இருந்து இங்க வரக்கூடிய 3 பாத்தீங்கன்னா டயகிராம்ல கொடுத்திருப்பாங்க 3. இந்த இடம் தான் 3 plus 4i. இது அப்பர் பவுண்ட் 7 சொல்லி கொடுத்திருப்பாங்க. இதுல இருந்து இது வரைக்கும் 3. இந்த ரேடியஸ் இங்க 2 னா இங்க ஒரு 2. அப்ப 2 plus 2 4, டோட்டலா சேர்த்து 7. இதுதான் வந்து அப்பர் பவுண்ட். இது வந்து என்னன்னா லோயர் பவுண்டுங்க. இதுக்கான டயகிராமை கம்பல்சரி புக்ல இருக்கிற மாதிரி டயகிராமை டிரா பண்ணித்தாங்க ஆகலாம். இது இந்த 2 plus 3 2 plus 5 7. இதுதாங்க இந்த क्वेश्चनக்கான ப்ரூஃப்ங்க. இதை இப்படி எழுதலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 2 சம்மாவது பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.